விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கூனிமேடு பகுதியில் முழங்கால் வரை தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் 4 நாட்களாக குடிநீர் உணவின்றி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இது தொடர்பாக களத்திலிருந்து நமது செய்தியாளர் சார்லஸ் வழங்கும் தகவல்களை காணலாம். தற்போது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கூனிமேடு பகுதியில் இருக்கோம். இங்கே 4 நாட்களாக குடிக்க குடிநீர் கிடையாது, மின்சாரம் கிடையாது. 100 வீடுகள் முழுவதுமாக நீரில் மூழ்கி இருக்கு. இப்பகுதி மக்களுக்கு இதுவரை உணவு கொடுக்கவில்லை, எந்தவித அதிகாரியும் வரவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நாம இப்ப தற்போது அவங்களே நேரடியாக கேட்கலாம். வணக்கம், இப்ப உங்களுக்கு என்ன உணவு குடிநீர் எதுவும் கிடைத்ததா? அதிகாரிகள் யாரும் வந்தாங்க? யாரும் வரல சார், எங்களுக்கு யாரும் வரல சார். யாரும் இது வரலையும் நீங்க எப்படி இருக்கிறீங்க எதா இருக்கிறீங்க இது வெளியும் எங்களை யாரும் எதுவும் கேட்கல. நாங்களே ரோட்டு தாண்டி போறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. கரண்ட் இல்லாம நாங்க எங்களுக்கு நிரந்தரமா எங்களுக்கு வீடு வேணும். முக்கியமா இந்த புயல் பாதுகாப்பு மையங்கள், பேரிடர் மையங்கள்லாம் இருக்கலாம், அங்கெல்லாம் போய் வைக்கலையா அவங்கள பாதுகாப்பா? கிட்ட வைக்கல சார், யாரும் எங்கேயும் கிட்ட வைக்கல. அதிகாரிகளே வரல சார். நாங்க தண்ணியில இவ்வளவு தண்ணியில 4 நாளா தத்தளிக்கிறோம் சார். குழந்தை பாம்பு வருது, இவ்வளவு தண்ணியில நாங்க எப்படி சார் வெளில போயிட்டு யாரையும் போய் தங்க வைக்க மாட்டாங்க சார். எங்களுக்கு குடிக்க 3 நாளா தண்ணி வரல சார். 3 நாளா தண்ணி வரல சார் குடிக்க. கரண்ட் உணவுக்கு என்ன பண்றீங்க? உங்களுக்கு உணவு எதுவுமே யாருமே எட்டி பார்க்கல சார். இது வெளியும் நாங்களும் சொல்லிட்டோம், யாருமே எட்டி பார்க்கல சார். பால் கடைக்கு போனாலும் பால் ஆப்பிட மாட்டுது. ஒரு பால் பாக்கெட் வாங்க முடியல. ராவில நண்டு பூரா தேளு பள்ளி கிள்ளி எல்லாம் மேயுது. குழந்தை குட்டியை வச்சுன்னு நாங்க 4 நாளா உயிர் தப்பிச்சுன்னு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது சார். எங்களுக்கு இது மாதிரி இருக்கிற ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. முக்கியமாக இவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய இந்த வருத்தமான பதிவு மட்டுமில்லாமல் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கண்ணீருடன் கூடிய அந்த தகவலும் நம்மளே மிக முக்கியமாக இவர்கள் இவ்வளவு படும் கஷ்டத்தை துயரத்தையும் தாங்க முடியாத நிலையில் இருக்கு. இது அரசின் கவனத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும். மிக முக்கியமாக அதற்காக தான் இந்த செய்தியை பதிவு செய்கிறோம். அரசு உடனடியாக இவர்களுக்கு தேவையான உணவு குடிநீரை முதலில் கொடுக்க வேண்டும். அது இதுவரை 4 நாட்களாகியும் வரவில்லை என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் மரக்காணம் கூனிமேடிலிருந்து சார்ல்ஸ்.